கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை உணரும்படியாக ஒரு தைரியமும் வைராக்கியமும் வெளிப்படுகிறது. உணர்கிறாய். ஆமென் ஆமென். ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு அடையாளத்தை காண செய்வேன். போராடு. இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் போராட. ரட்சிப்பு மீட்பு உன்னை கொண்டு உன் குடும்பத்தில் வெளிப்படுகிறது. எஸ்தரை கொண்டு யூத ஜனத்திற்கு ரட்சிப்பு மீட்பு வெளிப்பட்டது போல உன்னை நான் தெரிந்து கொண்டேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னை மறைவிடங்களில் தங்குகிற புறாவை போல, மறைவிடங்களில் கண்ணீர் வடிக்கிற புறாவை போல, அந்தரங்கத்தில் போராடுகிற போராளியை போல நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டு ரட்சிப்பு மீட்பு இயேசுவின் நாமத்தினால வெளிப்படுகிறது. ரட்சிக்கிற வல்லமை. ஜெபி. கர்த்தருடைய ரட்சிக்கிற வல்லமை. ரட்சிக்க கூடாதபடி என் கை குறுகி போயிட்டோ, கேட்க கூடாதபடி செவி மந்தமாயிட்டோ, இதோ என் கைகள் குறுகி போகவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் கரம் உன்னோடு கூட உறுதியா இருக்கும். அல்லேலூயா. பார். நீ நின்று கொண்டு நான் உனக்கு செய்ய போகிற ரட்சிப்பை பார். நீ நின்று கொண்டு நான் உனக்காக நடப்பிக்கிற கிரியைகளை பார். சோர்ந்து போகாதே. ஜெபத்துல மாத்திர சோர்ந்து போகாதே. பலன் கொள். சத்துருவை இனம் கண்டு துரத்தும்படியாக கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன் கொள். இதோ உன்னோடு போராடுகிறவர்கள் நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடுகிறவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது உனக்கு விரோதமாய் எழும்பின யுத்தம் அல்ல, தேவனுடைய சிங்காசனத்திற்கு விரோதமாய் எழும்பின யுத்தம். ஆமென். அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவன் எனக்கு விரோதமாய் எழும்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஜெயம் வெளிப்படுகிறது, ஒரு மாற்றம் வெளிப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சில பிசாசுகளின் கிரியைகளை அழிக்கிறார். அல்லேலூயா. யூதாவே, எழுந்து துதி. உன் சத்துருவின் பிடரிய உன் கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். உன் கரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். துதிக்கிறதுல மாத்திர சோர்ந்து போகாத. எழும்பு யுத்தம் பண்ணு. ஜெபத்தில போராடு. யோசபாத் கர்த்தரை துதிக்கும் போது சத்துருக்கள் தங்களுக்குள்ள வெட்டுண்டு மடிந்து விழுந்தது போல துதிக்க சத்துருக்கள் வெட்டுண்டு மடிந்து விழுகிறார்கள். துதிக்க அந்த ஹாரங்கள் வெட்டுண்டு மடிந்து விழுகிறது. துதிக்க பிசாசின் சிங்காசனங்கள் உடைந்து விழுகிறது. துதிக்க மந்திரவாதங்கள் எரிகிறது. துதிக்க கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. துதிக்க வானம் திறக்கப்படுகிறது. வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. துதிக்கிறதுல மாத்திர சோர்ந்து போகாத. ஜெபத்தை மாத்திர நிறுத்தாத. எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தருடைய அக்கினி உனக்காக, கர்த்தருடைய வல்லமை உனக்காக, கர்த்தருடைய அதிகாரம் உனக்காக. ஓ சர்ப்பத்தையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் இப்போது சிரசில் வைக்கப்படுகிறது. அதிகாரம், கர்த்தருடைய அதிகாரம், பலமானாய் மாற்றுகிற அதிகாரம், பொல்லாங்கனை ஜெயிக்கிற அதிகாரம். ரிபா ஷம்தல் பிரௌடவர ஹசியாத்தனரு ரிகா பாபா ஷகலரனா. ஆவியில யுத்தம் பண்ணு. உனக்கு விரோதமாய் போராட்டம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உனக்கு யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எழும்பு. அந்த ஹாரத்திற்கு விரோதமாய் ஜெயமடு. சத்துருவை காலின் கீழாய் நசுக்கி போடு. சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஹாரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிகிறது. சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஹாரங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிகிறது. சமாதானத்தை கெடுக்கிற அசுத்த ஆவிகள் எல்லாம் இப்போது வேரோடு பிடுங்கி எறியப்படுகிறது. கர்த்தர் துரத்துகிறார். சமாதானத்தை கெடுக்கிற சில பிசாசுகள் இன்றைக்கு வெட்டப்படுகிறது. எழும்பு. ஹல்லேலூயா. ஜெபி ஆத்துமாவே, சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் காலின் கீழாய் நசுக்கி போடுகிறார்.
புயத்தையும் உச்சம் தலையும் பீறி போடுவாய். அல்லேலூயா. நீ தங்கியிரு தங்கியிரு. உன் சத்துருக்களின் புயத்தையும் சத்துருக்களின் உச்சம் தலையும் பீறி போடுவாய் பீறி போடுவாய். அப்படி ஒரு மகிமையை இன்றைக்கு உன் மேல வைக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அப்படி ஒரு வல்லமை உன் மேல வைக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். உன் கெர்ச்சிப்பு எழும்பிட்டே இருக்கட்டும், உன் சத்தம் எழும்பிட்டே இருக்கட்டும், உன் ஜப சத்தம் எழும்பிட்டே இருக்கட்டும். சத்துருக்கள் அலறுகிறார்கள். உன் ஜபத்தின் வல்லமை எல்கைகளை கடந்து செயல்படுகிறது. ஜபத்தின் வல்லமை எல்கைகளை கடந்து செயல்படுகிறது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். இங்க ஜெபிக்க ஜெபிக்க தூரத்தில் இருக்கிறோம் பிள்ளைக்காக கர்த்தர் வெளிப்படுகிறார். இங்க ஜெபிக்க ஜெபிக்க தூரத்தில் இருக்கிறவங்க பிள்ளைகளுக்காக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் நீ. ஆமே. என்னோடு நீ சுகமாய் தங்கி இருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உன்னை என்னாலும் காப்பாற்றுவேன். நான் உன் எல்கைக்குள்ள வாசம் பண்ணுவேன். நீ ஜெபிக்க ஜெபிக்க உன் எல்கைகளுக்குள்ளாய் நான் வாசம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் எல்கைகளுக்குள்ளாய் நான் வாசம் பண்ணுகிறேன். நீ என்னோட சுகமாய் தங்கி இருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா. பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு நான் ஜெபிக்கிறேன் என்று கலங்காதே. உன் ஜெபம் ஒவ்வொன்றும் தேவனோடு நீ சுகமாய் தங்கி இருக்கிற அனுபவம். ஆமே. உன்னுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் தேவனோடு சுகமாய் தங்கி இருக்கிற அனுபவம். Hallelujah, hallelujah, hallelujah. Ragadara shagalarana rikabarabalabu shadaraga siyatanara. தெரிந்துகொள் தெரிந்துகொள். கர்த்தருக்கு காத்திருப்பதை தெரிந்துகொள். 1000 நாளை காட்டிலும் அப்படியே பிரகாரத்தில் செலவிடுகிற ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசற் படியில் விழுந்து கிடப்பதை தெரிந்து கொள்ளுவேன் தெரிந்து கொள்ளுவேன். சொல்ல ஆத்துமாவே, தேவ சமூகத்தில் தங்கி இருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். சிங்கத்தை போல தங்கி இருப்பதை தெரிந்து கொள்ளுவேன். சிங்கத்தை போல கர்ஜித்து கர்ஜித்து சத்துருக்களை பீறி போடுகிறதை தெரிந்து கொள்ளுவேன். சிலர் மேல ஆவியானவர் அப்படி ஒரு அபிஷேகத்தை வைக்கிறார். மகளே, நீ ஜெபிக்கும் போது தூர தேசத்தில் உனக்காக நான் வெளிப்படுவேன். குறி பார்த்து எய்யப்படுகிற அம்பை போல குறி பார்த்து எய்யப்படுகிற அம்பை போல நீ ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆமே லக்கை நோக்கி சத்துருக்களை சிதறடிக்கும். அப்படி ஒரு அபிஷேகம் இன்றைக்கு ஊற்றப்படுகிறது. அப்படி ஒரு வல்லமை இப்போதே வந்து அமருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரிகபல சந்தர பௌரியா. பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். கிருபைகள் பலுகி பெருகப்படுகிறது. மறைவாய் அல்ல, நீ மறைவாய் அல்ல, வெளியரங்கமாய் உன்னை கொண்டு நான் பதில் செய்வேன். வெளியிலே சொல்ல முடியாமல் இருதயத்தில் வைத்து திகைத்து இருதயத்தில் வைத்து பாரப்பட்டு கொண்டிருக்கிற சில காரியங்கள் உண்டு. நீ வெளியில சொல்ல முடியாம மறைவாய் தேவனோடு அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற சில கிரியைகள் சில காரியங்கள் உண்டு. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஆமே ஆமே, மறைவாய் நீ இருந்து ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் எல்கைகளை தாண்டி நான் வெளிப்படுவேன். எல்கைகளை தாண்டி உனக்காக கிரியை செய்வேன். எல்கைகளை தாண்டி உனக்காக நான் கிரியை செய்வேன். எல்கைகளை தாண்டி தேவ வல்லமை. ஓ ரகதா ஷகல. இனி சத்துருவன் எல்கைகளுக்குள்ள நுழைய முடியாது. ஓ சத்துரு சுதறடிக்கப்படுகிறார். ஓ உன் குடும்பத்தை சுற்றிலும் ஆமே உன் வீட்டை சுற்றிலும் உன் நன்மைகளை கெடுக்கும்படி எழுந்து நின்ற சத்துரு சிதறடிக்கப்பட்டு போகிறார். சிதறடிக்கப்பட்டு போகிறார். அல்லேலூயா. எழும்பி யுத்தம் பண்ணு, எழும்பி யுத்தம் பண்ணு. ரிகபா ஷகலதரனா ரிகபரபலபோ ஷியாதரகசியா. சில மறைவான காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். சிலருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. சிலர் மேல் அக்கினி அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ரிகபாபா. சத்துருக்களை இனம் கண்டு வேறறுக்கும்படியாக நான் உன்னை சிங்கத்தை போல தைரியமாய் நிற்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தங்கி இருக்கும் தங்கி இருக்கும். நீ என்னோடு தங்கி இருக்க தங்கி இருக்க என் மகிமை உன்னோடு தங்கி இருக்கும். ஹல்லேலூயா
ஹalleluya. நீ என்னோடு தங்கி இருக்க என் மகிமை உன்னோடு தங்கி இருக்கும். உன் மேல ஒரு மகிமை பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரி. உங்க மேல தேவ மகிமை வெளிப்படுகிறது. ஓ ஹalleluya. சகோதரர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவ மகிமை பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நிழலிடுகிறார். சிங்கத்தை போல கர்ச்சித்து சத்துருக்களை பீறி போடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ரிகபரபலவ ஷாதரகசியாத்வனரா. ஹalleluya hallelujah 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 hallelujah. ரகதர ஷகலரதலர ரிகபரஹந்தர வௌரம்தர திரகடகசியாத்வன ரிபலவரவௌரியா ரிகபலவ ஷந்தலவரா ரெக்கமனோ ஹந்தல் பிரௌடமனோ ரெக்கம்தல் பிரௌடமரகசியாத்வனரோ. Yes glory yes glory yes glory yes glory. hallelujah hallelujah. ஆமென். கர்த்தர் சீனாய் மலையிலே தங்கியே இருக்கிறார். சீனாய் மலையிலே கர்த்தர் தங்கி இருக்கிறார். மோசேயை தம்மிடமாய் வரவழைத்து வா, என்னோடு கூட என் பாதத்தில் அமர்ந்திரு என்று 40 நாளளவோ புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் மோசே தேவ சமூகத்தில் தங்கியே இருக்கிறார். கர்த்தர் அந்த அனுபவத்திற்குள்ள தமது ஜனங்களை இழுத்து வருகிறார். ஆமென். இந்த கடைசி நாட்களில் அதிகமாய் மனுஷனோடு பேசுகிறதை காட்டிலும் தேவனோடு தங்கி இருக்கிற அந்த அனுபவத்திற்கு என்ன தேவன் தமது பிள்ளைகளை கொண்டு வர விரும்புகிறார். ஹalleluya hallelujah. மோசே தேவனோடு சஞ்சரித்தது போல ஆமென் இன்றைக்கு தேவ மகிமை உங்க மேல நிழலிடுகிறது. ஹalleluya. நான் தங்கி இருப்பேன் ஆவியானவரே, உங்க பாதத்தில் நான் தங்கி இருப்பேன் ஆவியானவரே. ராத்திரிகளில் எல்லாம் உடைய சமூகத்தில் தங்கி இருப்பேன். சிங்கத்தை போல தன் தாவரங்களில் படுத்திருந்து கர்ச்சித்து ஆமென் என் சத்துருக்கு முன்பதாக ஆமென் நீர் என்னை பலவானாய் வைத்திருக்கிறீர் என்பதை நாளுக்கு நாள் நான் என் வல்லமையில ஜெபத்திலோ எழும்பிட்டே இருப்பான்பான்னு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஹalleluya hallelujah. ஆமென். ஒரு மகிமை தங்குகிறது. ரிகாதா ஷகலரா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னோடு தங்கி இருக்க என் மகிமை உன்னோடு தங்கி இருக்கும் என்று, என் மகிமை உன்னோடு தங்கி இருக்கும் என்று. ரிகாலாதா தரகப் செய்தர் பிரௌடபரஹம்தரா. ஒரு மகிமை ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் சிலரை இழுத்து சொல்லுகிறார். ஆமென். மனுஷனை பார்த்து சோர்ந்து போனது போதும், தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கும்படியா, அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும்படியாக, மோசேயை போல தேவ சமூகத்தில் தங்கி இருக்கும்படியாக நான் உன்னை என்னிடமாய் கொண்டு வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஹalleluya hallelujah. ரகதர ஷகலரா. இந்த வார்த்தையை விசுவாசித்து தேவன் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிற பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தமது வார்த்தைகளை அனுப்பி கொடுக்கிறார் என்கிற பிள்ளைகள் கரங்களை தட்டி ஒரு விசைக்கூட ஆவிக்குள்ளாய் பெற்றுக்கொள்ளுங்க. அந்த மகிமையை ஆவிக்குள்ளாய் சுதந்தரித்துக் கொள்ளுங்க. ஜெபத்தில மகிமையை சுதந்தரித்துக் கொள். ஹalleluya. ரிகபா ஷகலரதன ரிகபரபௌரியாரதனரா திகபரபௌ சம்தராதரகசியாத்தனரோ ரிகேலே ஹம்தலாதியாதரபௌ ரம்தரேகதரகசியாத்தனரா. ஹalleluya hallelujah. கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற வல்லமையை, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற மகிமையை பெற்றுக்கொள் சகோதரி. இது கர்த்தருனை நிரப்புகிற நேரம், பரிசுத்த ஆவியானவரை இழுத்து செல்லுகிற நேரம். ஹalleluya. ரகபா ஷகலதரமனா. இதுவரை ஆவிக்குரிய ஜீவித்தில் எழும்ப விடாதபடி ஜெப வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருந்த பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழிகிறது. இது நீ ஜெபத்திலே ஜெயம் எடுக்கிற நாள். ஆமென். ஜெபிக்க முடியாமல் விழுந்து சோர்ந்து கிடந்தாய் அல்லவோ, இது நீ ஜெபத்திலே எழும்பி உன்னை ஜெபிக்க விடாமல் போராடின சத்துருக்களை ஜெயம் எடுக்கிற நாள். ஹalleluya. சத்துரு வெட்கத்தோடு திரும்புகிறான். கர்த்தர் ஒரு ஜெப ஆவியை உன் மேல வைக்கிறாரு. இன்றைக்கு ஒரு அக்கினி ஜுவாலை உன்னிலிருந்து கொழுந்து விட்டு எரிகிறது. ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவன் தமது ஆவியினாலே உன்னை அபிஷேகிக்கிறார். ரிகபரபலபௌ ஷாரகதயாத்தனரி வரதுனா ரிகாலதரம ஷகலரதா ரிகபரபலபௌ ஷாரதரகசியாத்தனரோ. ஹalleluya hallelujah hallelujah hallelujah. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ரூத் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே போவாசுடைய பாதத்திலே தங்கி இருந்த ரூத்
தனக்கு எதிர்காலம் தன்னுடைய வாழ்க்கை கட்டப்படும்படியாக, அவன் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும்படியாக போவாசுடைய பாதத்துல தங்கி இருந்த ரூத். போவாஸ் தன்னுடைய ஜீவனை வைத்து ஆணையிட்டு கொடுக்கிறான். ரூத் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே, ராத்திரிக்கு தங்கியிரு, நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது. அவன் விவாகம் பண்ணட்டும். அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தேனே ஆகில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். விடியற்காலம் மட்டும் படுத்து கொண்டிரு என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. போவாஸ் தன்னுடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு கொடுக்கிறான். போவாஸ் தன் ஜீவனை கொண்டு ரூத்துக்கு ஆணையிட்டு கொடுக்கிறான். ஆமே, நீ என்னோடு தங்கி இருப்பாயானால், என்னோடு தங்கி இருப்பாயானால் உன் வாழ்க்கையை நிச்சயம் நான் மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் என்று என் ஜீவனை கொண்டு உனக்கு ஆணையிடுகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது? இந்த வார்த்தையில் இருக்கிற ஆழம் எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆண்டவர் சொல்லுகிற ஒருவேளை நீங்க இன்னைக்கு பல பிரச்சனைகளோடு இந்த உபவாச ஜெபத்துல வந்திருக்கலாம். பல காரணங்களோடு தேவ சமூகத்துல இந்த சத்தத்தை ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் பிள்ளையை நினைத்து நீ பாரப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, உன் பொருளாதாரத்தை நினைத்து நீ கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, உன் வீட்டில் கணவனா ரட்சிக்கப்படலையே, பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிற என் குடும்பம் மாற்றம் இல்லையேன்னு நீ புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் பாதத்தில் நீ முழுவதும் தங்கி இருப்பாயானால், நீ என்னோடு தங்கி இருப்பாயானால் நான் நிச்சயம் உன் வாழ்வை நீ திகைத்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு போவாஸ், ஒரு மனிதன் தன்னை நம்பி தன் பாதத்தில் ராத்திரியில தங்கி இருந்த ஒரு மனுஷிக்கு சத்தியம் செய்து கொடுப்பானா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர், நீதிக்கெல்லாம் அதிபதி, ஆமே, அவர் தாம் சொன்ன வார்த்தையில் பிசகாதவர். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றாகிலும் கிரியை செய்யாமல் தரையில விருந்து போகிறது இல்லை. ஆமென். வானத்திலிருந்து அந்த கார்மேகத்திலிருந்து புறப்பட்டு வருகிற மழைத்துளிகள் சரியாய் வந்து பூமியில ஒரு நிலத்தில விழுகிறது போல அது மேலே இருந்து புறப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையின் மகத்துவம் எப்படின்னா, அந்த கார்மேகத்திலிருந்து அந்த மழைத்துளி புறப்பட்டாச்சு அப்படின்னா அது பூமியை வந்து சேராமல் விடுகிறதே இல்லை. எப்படியா ஏதாவது ஒரு இடத்துல அந்த மலை துளி வந்து விழும். வறண்ட நிலத்திலே விழுந்து புற்களையும் பூண்டுகளையும் பயிர்களையும் செடிகளையும் முளைப்பிக்க பண்ணுகிறது போல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களை குறித்து பேசுகிற வார்த்தை, தேவனோ உங்களோடு கர்த்தர் இடைபடுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில கிரியை செய்யாமல் வெறுமையாய் போகிறதே இல்லை. ஆமே, சிங்கத்தை போல என் அப்பாவுடைய பாதத்திலேயே தங்கி இருந்து கெர்ச்சித்து கொண்டே இருப்பேன்னு சொல்லுகிற தேவ பிள்ளைகள் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு நீங்க அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமா, நீ என்னோடு இருந்தா நான் உன்னோடு இருப்பேன். நீ என் பாதத்துல தங்கி இருக்க உடனே நீ ஒப்பு கொடுப்ப அப்படின்னா நான் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன்னு சொல்கிறார். விதவையா இருந்த ரூத், ஆமே, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுக்கிற சந்ததியின் தாயாய் மாற்றப்படுகிறார். ஆமென். யூத ராஜ சிங்கத்தை பெற்றெடுக்கிற சந்ததியில ஒரு தாயாய் மாற்றப்படுகிறார். வாழ்க்கை மாறும் சகோதரி. ஆமென். மாறாவை மதுரமாக்குகிற கர்த்தர் அவர். நீ என்னோடு இருந்தால் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். சிங்கத்தை போல தங்கியிரு மகளை. ஆமென். மனுஷனை நம்பாத, மனுஷனை நம்பி நீ சோர்ந்து போனதெல்லாம் போதும். என் பாதத்தில் தங்கி இருந்து நான் உன் எல்கைகளை விஸ்தாரமாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காத் சிங்கத்தை போல தங்கி இருப்பான். அவனுடைய எல்கைகளை விஸ்தாரமாக்குகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர்.
அல்லேலூயா. கர்த்தர் தம்மோடு தங்கி இருக்கிறனுடைய எல்கைகளை விசாரமாக்குகிறார். தங்கியிரு, தங்கியிரு, வேதத்திலும் வார்த்தையிலும் ஜெபத்திலும் தங்கியிரு. நீ தங்கி இருக்க உன் எல்கைகள் விஸ்தாரமாகுதா இல்லையான்னு பாரு. உன் கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு கர்த்தர் சொந்தமாக்குறாரா இல்லையான்னு பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ராத்திரி நேரத்தில் என்னோடு நீ தங்கி இருந்தாய் அல்லவோ, மனுஷனோடு பேசுகிறதை காட்டிலும் என்னோடு பேசுகிறது நீ தெரிந்து கொண்டாய் அல்லவோ, உனக்கு மகிழ்ச்சியாய், உனக்கு சந்தோஷமாய் என்னை நீ தெரிந்து கொண்டபடியினாலே உன் எல்கைகளை நான் விஸ்தாரமாக்குகிறேன். உன் பிள்ளைகளுக்கு சில நிலங்கள் சொந்தமாக்கப்படுகிறது. உன் பேரில் சில பத்திரங்கள் கையெழுத்தாக்கப்படுகிறது. உன் பேரில் சில பத்திரங்கள் கையெழுத்தாக்கப்படுகிறது. ரகதர சந்தல பௌரவ ரகசியாத்தனரோ ரிக்கபல பௌரம் தனேதரா ரிக்கே லேஷே கம்தல் பிரௌடமனோ ரக்கபர பௌஷே. மாமிசம் நம்பிக்கையோடு அவரோடு தங்கி இருக்கும். என் மாம்சம் நம்பிக்கையோடு என் தேவனோடு தங்கி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வைராக்கியம், வைராக்கியம். அந்த ஆவியின் வைராக்கியத்தை ஆவியானவர் ஊற்றுகிறார். ஆவியின் வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுகிறார். ரிகாபா ஷகலாரா. சில எல்கைகளுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிறார். ஓ, உருவின பட்டயத்தோடு தூதர்களை அனுப்பி கொடுக்கிறார். எல்கைகளுக்குள்ளாய் வீட்டிற்காக, குடும்பத்திற்காக கர்த்தரும் எல்கைகளுக்குள்ளாய் என் தூதர்களை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா சத்துருக்களும் அழிக்கப்படுகிறது. எல்லா பொல்லங்குகளும் அழிக்கப்படுகிறது. எல்லா சத்துருவின் கிரியைகளும் ஒன்றுமில்லாமல் சுட்டரிக்கப்படுகிறது. கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. ரிகாவா சந்தல பௌடமன ஹசியாத்தனரோ ரிகே லேதே ரேகே நாதானரா ரிகபரபலபோ ஷாகத ரகசியா. கெர்ச்சித்து கொண்டே இரு. ஜெபத்துல மட்டும் அடங்காத, கெர்ச்சித்து கொண்டே இரு. நீ கெர்ச்சிக்க கெர்ச்சிக்க தான் சத்துரு பயப்படுவான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ ஜெபத்துல கெர்ச்சிக்கிறா என்றா ஓ, உனக்கு இறை அகப்பட்டாச்சுன்னு அர்த்தம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைத்தாச்சுன்னு என்று அர்த்தம். அல்லேலூயா. ஜெபத்திலே போராட போராட நீ தேடினது உனக்கு வாய்க்கும். ஆமென், ஆமென், ஆமென். நீ கையிட்டு செய்கிறது உனக்கு வாய்க்கும். ஆமென். ஜெபத்திலே காத்திருக்க காத்திருக்க சிங்கத்தை போல கர்ஜித்து தேவ சமூகத்தில் தங்கி இருக்க தங்கி இருக்க இதோ இறையை கர்த்தரும் கரத்திலே கொடுக்கிறார். உச்சம் தலையை நொறுக்கி பீறி போடுகிறார். ரிக்கபாபா ஷகலர திகரமனோ ரிக்கபரபலப சந்தராத ரகசியாத்தனரா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரிக்கபாபா ஷகலரதனா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமாய் செயல்படுகிறவர். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அநேக இடத்துல கர்த்தரும் சிங்கத்தை போல தமது பிள்ளைகளுக்காக வெளிப்படுகிறார். ஆமென். பாருங்க, தன் குட்டியை பறிகொடுத்த கரடி, தன் குட்டியை பறிகொடுத்த கரடி, தன்னுடைய குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு முன்பதாக எந்த மனுஷனாவது அகப்பட்டான்னு வைங்களேன், அத மாதிரி ஒரு கொடூரம், அத மாதிரி ஒரு அகோரமான மரணம், அவ்வளோ அதோடைய ஆக்ரோஷமும் அதோடைய வைராக்கியமும், தன் குட்டிக்காக அந்த கரடி வைத்திருக்கிற வைராக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதே போல தான் நானும் வெளிப்படுவேன் அப்படின்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமே. குட்டியை பறிகொடுத்த கரடியை போல உன் சத்துருவுக்காக, உனக்காக நான் வெளிப்படுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். பாருங்க, சிங்கத்துக்கு முன்பதாக எந்த மனுஷனும் நிற்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்காக சிங்கத்தை போல என் சத்தத்தை எழும்ப பண்ணுவேன். அவர் யூத ராஜ சிங்கம், யூத ராஜ சிங்கம். பாருங்க, சாதாரணமாய் அல்ல இந்த வார்த்தையை தேவன் எனக்கு தந்தது. ஒரு ஒரு கன்னியாகுமரி பகுதியிலே ஆராதனை நடந்துட்டே இருக்கும்போது திடீர்னு என் கண்ணுக்கு முன்பதாக 3 முகங்களை நான் பார்க்கிறேன். ஒன்று சிங்கம், இன்னொன்று கழுகு, இன்னொன்று
மாடு, காளை. இது திரும்ப 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 நான் பார்க்குறேன். ஆண்டவரே, இந்த வசனம் எங்கே இருக்கு? இது எங்கே இருக்கப்பா, எங்கே இருக்கப்பா? இல்லை, நீ தியானிக்க தொடங்கு. அப்போதான் முதல் முகம் சிங்கத்தை எடுத்து தியானிக்க தொடங்கினேன். ஆவியானவர் பேச ஆரம்பித்தா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் எல்லாரும் கட்டாயம் படிக்கணும். அந்த 12வது அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறா. அந்த ஸ்திரீயை அழிக்கும்படி பழைய பாம்பாகிய வலுசர்ப்பம் சாத்தான் அந்த ஸ்திரீயை கொலை செய்யணும், கொல்லணும்னு துரத்திட்டே போகுது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு விட்டு கொடுக்கல. அதோடைய வாயிலிருந்து வெள்ளம் போல தண்ணீர் வருது. ஆண்டவர் அந்த பூமியை திறந்து அந்த தண்ணீரை எல்லாம் அவர் எடுத்துட்டார். அந்த ஸ்திரீயை தொட முடியல. உடனே அந்த வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த வலுசர்ப்பம் அப்படியே திரும்பி கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய இரத்தத்தின் சாட்சிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு விரோதமாகவும் யுத்தம் செய்ய புறப்பட்டது. அப்படின்னு ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை வஞ்சித்த அந்த பழைய பாம்பாகி சாத்தான் இன்னைக்கும் ஊழியக்காரர்களை, தேவனுக்காக நிற்கணும்னு விரும்புகிறவர்களை, கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கு விரோதமா அது என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? யுத்தம் பண்ணுது. நீங்க நினைக்கலாம், 2 நாள் நீங்க ஏகரன்ட்ட பேசியிருக்கிறீங்க, 2 நாள் ஜெபிக்க முடியும், 3வது நாள் முடியாது, என்னால் ஜெபிக்க முடியல. 2 நாள் நான் ஆவிக்குரிய ஜீவித்தில் நல்லா எழும்பி அடுத்து எப்படி சோர்ந்து போகிறேன்னு எனக்கு தெரியல. என் வீட்டில் காரணம் இல்லாத பிரச்சனை, என் வீட்டில் காரணம் இல்லாத சண்டை, ஏன் ஏன் தெரியல. இதில் சிலர் என்ன நினைச்சிடுறாங்கன்னா, ஆண்டவரை தேடுறதுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனையா, அப்படி ஆண்டவரை தேடாமலே நான் ஜம்முன்னு இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒதுங்கினா நிறைய பேர் உண்டு. ஆனால் புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பழைய பாம்பாகிய ஒருத்தன் என்ன பண்ணிட்டே தான் இருக்கிறான். அவன் எப்படி எழும்புறான்? நீங்கள் அதான் நான் வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்தை நீங்கள் முழுமையாக வாசிக்கணும். வேசித்தனத்தினாலும் மதுபானத்தினாலும் அவர்களை கலங்கடிக்கும்படி வருகிறான். நம்ம தேசத்துல மதுபானம் பெருகி போயிட்டு, வேசித்தன விபச்சாரம் பெருகி போயிட்டு, கணவனுக்கு உண்மையா மனைவி இல்லை, மனைவிக்கு உண்மையா கணவன், அப்படி இருக்கிற சகோதரிகள் இப்போ கொஞ்சம் கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கிற சகோதரிகள் சத்துரு பாவத்தை விதைத்து தேசத்தை அசுத்திப்படுத்திட்டே இருக்கிறான். இது ஆவிக்குரிய யுத்தம், மாம்சத்துல நம்ம பார்த்து போராட வேண்டிய யுத்தம் இல்லை. இது அநேகருக்கு தெரியல. ஏன் இப்படி நடக்குது? எதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை? ஏன் திரும்ப திரும்ப எனக்கு போராட்டம்? ஆண்டவரை தான் நான் தேடுகிறேன். புரிந்து கொள்ளணும், நமக்கு விரோதமாக பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் ஒன்று போராடிக்கிட்டே இருக்கு. இந்த வேசித்தனம்னு சொல்லும்போது அதுக்கு உள்ள வேதம் சொல்லி தருகிறது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனையும் வேசித்தனத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கொடுத்து சத்துரு ஜனங்களை அழித்துட்டு இருக்கிறான். அப்போ நாம இந்த சத்துருவை ஏறி மிதிக்கணும். இந்த வலு சர்ப்பத்தை ஏறி மிதிக்கணும். ஒரு அழகான வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சங்கீதம் 91வது அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 91வது அதிகாரம் 13வது வசனம். சிங்கத்தின் மேலும் வீரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இந்த வலு சர்ப்பத்தை மிதித்து போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிறார். மிதிக்கணும். சும்மா உறங்கினா மிதிக்க முடியாது. ஜெபத்துல சிங்கத்தை போல கெர்ச்சித்து கெர்ச்சித்து ஆமே தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஜெபிக்க எல்லா வலு சர்ப்பங்களையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் வைத்து செயல்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நாம இன்னுமாக வேதம் சொல்லுகிறது, வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆமே, பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனே விழுங்கலாமா என்று வகை தேடி. சிங்கம் என்னைக்காவது விழுங்குமாங்க? சிங்கம் விழுங்குமா? சிங்கம் என்ன பண்ணும்? அழகாக பார்ட்டாக எடுத்து வச்சு டீசெண்டாக சாப்பிடும். அது அப்படியே விழுங்காது. ஆனால் ஒன்று விழுங்கும். எது விழுங்கும்?
பாம்பு. இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் சிங்கத்தை போல வேஷம் போட்டுட்டு நானும் அவன்தான், நானும் பெரிய ஆளுதான் அவன் காண்பிக்கலாம். ஆனா உள்ள ஒண்ணு மறைந்து இருக்குது. என்ன? சிங்கத்தை போல வேஷம் போட்ட ஒரு வலு சர்ப்பம். அவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமே, இந்த வலு சர்ப்பத்தை மிதிக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் கர்த்தர் நம்ம மேல வைக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல ஆமே கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய கரத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என் குடும்பத்துல மறைந்து கிரியை செய்கிற இந்த வலு சர்ப்பம் மிதிக்கப்படணும். அப்ப வேசித்தனத்தை கொண்டு மதுபானத்தை கொண்டு என் குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற அந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தின் கிரியை அழியணும். நான் காத்திருக்கிறேன். ஏன் எழுக பரிசுத்தமாக்கப்படணும். இந்த சத்துருவுக்கு தெரியணும் நான் தேவனோடு காத்திருக்கிற ஒரு மனுஷி என்பது, நான் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷன் என்பது சத்துருவுக்கு தெரியணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிங்கத்தின் கர்ச்சனை ஹல்லேலூயா 8 கிலோமீட்டருக்கு அங்க கேட்கப்படுகிறது போல உங்க ஜெபத்தின் வல்லமை, ஜெபத்தில் இருக்கிற வல்லமை, மகிமை, பிரசன்னம் உன் சத்துருவுக்கு தெரியணும். அவன் எந்த எல்கைகளை இருந்தாலும் அவன் நடுங்கணும், பயப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனத்தின் சத்தத்தை, ஜெபத்தின் சத்தத்தை கேட்டு சத்துரு நடுங்குகிறான், பாதாளம் நடுங்குகிறது. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்கும் போது பாதாளம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது, ஜெபிங்க. குடும்பத்தில் மறைந்து கிடக்கிற வலு சர்ப்பத்தின் கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். அந்த மெலித்தா தீவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த விறகுகளை பொறுக்கிக் கொண்டு தீயில இட்டபோது மறைந்திருந்த விரியன் வெளிப்பட்டது போல, அதன் கிரியைகள் அழிந்தது போல, ஆமென், அதனுடைய தீமை எதுவும் சேதப்படுத்தாமல் அதை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டது போல, ஆமென், குடும்பத்தில் மறைந்து கிடக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் அழிவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பங்களில் மறைந்து கிரியை செய்கிற எல்லா அசுத்த வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும். மறைந்து போர் செய்கிற அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து போகட்டும். ரிகாதாவா சந்தராத ரகசியாத்தனரோ. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை உங்க குடும்பத்திற்காக. ஆமென். மதுபானத்தினால குடும்பத்தை கலங்கடிக்கிற பொல்லாத கிரியைகள் அழியட்டும். வேசித்தனத்தினால, விக்கிரகத்தின் ஆவியினால குடும்பத்தை பாழாக்குகிற அசுத்தங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜெபிங்க. குடும்பத்திலே கர்த்தர் நிழலிடுகிறார். ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிசுத்த ஆவியானுடைய ரகசிய செயல் வெளிப்படுகிறது. உன் கண்கள் பார்க்காவிட்டாலும் கர்த்தர் உனக்காக பலமாய் வெளிப்பட்டாயிற்று. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்ததை ஒருவனும் தடுப்பது இல்லை. கர்த்தர் உனக்காக செய்ய நினைத்ததை எவனும் தடுப்பது இல்லை. தேவன் உனக்காக செய்ய நினைத்ததை யாரும் தடை செய்வதில்லை. Yes Lord, yes Lord, yes Lord. Hallelujah, hallelujah. Rikaba Shandala Baudavara Hathiyatanaro Rigaman Proudavara Hasiyatanara. Hallelujah. தேவ மகிமை, தேவ மகிமை, ஆவியானுடைய மகிமை, பரிசுத்த ஆவியானுடைய பலத்த மகிமை வெளிப்படட்டும். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தருடைய விடுதலை, பரிசுத்த ஆவியானுடைய விடுதலை ஆமென் உண்டாகட்டும். ஐயா உண்டாகட்டும். ஆவியானவரே எல்லா வலு சர்ப்பத்தின் தலைகளும் நசுக்கப்படட்டும். குடிவெறியினாலும் வேசித்தனத்தினாலும் குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அழிவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக. விடுதலை உண்டாகட்டும், மாற்றங்கள் உண்டாகட்டும். சத்துருவுக்கு முடி உண்டாக்குகிறார். கர்த்தர் சத்துருவுக்கு முடி உண்டாக்குகிறார். எழும்பு, எழும்பு, பலன்கொள் சகோதரி. ஆவில எழும்பி போராட கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்கிறார்.
ரியாக்கவரவா உடமல் பிரௌடமனகசியாத்தனர். அல்லேலூயா. சில தாயாருடைய கண்ணீர்கள் கேட்கப்படுகிறது. சில தாயாருடைய கண்ணீர்கள் தேவ சந்நிதியில் நினைப்பூட்டப்படுகிறது. சகோதரி, சோர்ந்து போகாத. கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உன்னை தீங்குக்கு அவர் விட்டு கொடுக்கிறது இல்ல. உன் அழுகையின் சத்தத்தை ஒருவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உன் புலம்பல் அவருடைய செவிகளில் ஏறுகிறது. நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியுள்ள நியாயாதிபதி இரவும் பகலும் கூப்பிடுவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவன் நியாயம் செய்யாமல் இருக்கிறது இல்லை. அவன் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தர் உனக்காக நீதி செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. நீ போராடணும், நீ போராடணும். உன்னை ஜபத்தில் கர்த்தர் உருவாக்குகிறார். உன்னை ஆவிக்குரிய போராளியை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். உன்னை ஆவிக்குரிய மனுஷியை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். ஏனென்றால் சத்துருவை இனம் கொண்டு வேறறுக்கும்படியாக, ஆமே ஆமே, பொல்லாங்கினால் சிறைப்பட்ட இந்த தேசத்தை, குடும்பத்தை மீட்கும்படியாக கர்த்தருனை யுத்தத்தில் அல்லவோ படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். சத்துருக்களை எப்படி துரத்த வேண்டும் என்று கர்த்தருனை யுத்தத்தில் அல்லவோ படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. குடும்பங்களை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்று கர்த்தருனை யுத்தத்தில் அல்லவோ படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். ரிகவலவோ சந்தராதியாதரவௌரியா ரிகவல் பிரௌடமனகசியாத்தனரோ ரிகமனதரமனகசியாத்தன. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரிகவலவரவோ ஷபலவரதுரபலவரவ ரிகமனோ சந்தல் பிரௌடமனகத்தியாத்தனர. ஜெபிக்க ஜெபிக்க சில அதிகாரங்களும் காலின் கீழாக்கப்படுகிறது. இப்போது ஜெபிக்க ஜெபிக்க சில ஆளுகைகளும் காலின் கீழாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அது மந்திரவாதமா இருக்கட்டும், அது விக்கிரகமா இருக்கட்டும், வேசித்தனமா இருக்கட்டும், காலின் கீழாக்கி போடுகிறார். அதன் வல்லமைகளை கர்த்தர் எடுக்கிறார். அதன் கிரியைகளை கர்த்தர் அதம் பண்ணுகிறார். அதன் கிரியைகள் இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆக்கப்படுகிறது. ரிகவரவலவோ ஷபலவரதனா ரக்கமனோ சந்தல் பிரௌடபரகசியாத்தனரோ. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிறாய். சபையே, கரங்களை தட்டி ஒரு விசை கூட கர்த்தருக்கு இடம் கொடுத்து, அவருடைய வல்லமைக்கு இடம் கொடுத்து, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயிக்கிறாய். ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தம், சாட்சியின் வசனம், ஆமென் ஆமென் ஆமென், உன் கரத்திலே கொடுக்கப்படுகிறது. உன் கரத்திலே கொடுக்கப்படுகிறது. உன் இரண்டு கரங்களிலும் இரண்டு வல்லமைகள் வைக்கப்படுகிறது. உன் இரண்டு கைகளிலும் இரண்டு வல்லமைகள் வைக்கப்படுகிறது. ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், சாட்சியின் வசனம் இந்த வலு சர்ப்பத்தை ஜெயிக்கும்படியாக, எல்லா பாவங்களை ஜெயிக்கும்படியாக, கர்த்தர் உன்னோடு இருக்கிறதை நிரூபிக்கும்படியாக உன் கரங்கள் இன்றைக்கு வல்லமையினாலே பலப்படுகிறது. கர்த்தருடைய ரெண்டு கரத்திலே, ஒரு கரத்திலே சத்துவமும் ஒரு கரத்திலே வல்லமையும் உண்டா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். மோசேயுடைய கரங்கள் தேவனுக்கு நேராக உயர்த்தப்பட்டிருந்த நேரத்தில் அவனுடைய கரங்கள் சத்துவத்தினாலும் வல்லமையினாலும் பலத்து கொண்டே இருந்தது. கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் கரத்தை எனக்கு நேராக உயர்த்தி பிடி, நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன். இந்த யுத்தம் உனக்கு விரோதமான யுத்தம் அல்ல. ஆமென் ஆமென். நல்லா புரிந்து கொள் தேவ ஜனமே. கர்த்தர் உனக்காக வைராக்கியம் கொள்ளுகிறவர். ஆண்டவர் சொல்லுகிறாரு, தன் குட்டியை பறிகொடுத்த கரடிய போல உன் பிள்ளைகளுக்காக நான் வெளிப்படுவேன். உன் குடும்பத்திற்காக நான் வெளிப்படுவேன். உன் குடும்பத்தை ஒன்னா அழிப்பதற்கு யார் திட்டம் போட்டாலும், எந்த மனுஷன் திட்டம் போட்டாலும், எந்த மந்திரவாதம் எழுப்பினாலும், பிள்ளி சுனி எழுப்பினாலும், ஆமே, குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு முன்பதாக யாராலும் நிற்க கூடுமோ? அல்லேலூயா. அப்படி என் கிரியைகள் இருக்கும். அப்படி நான் பீறி போடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. அப்படி உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. நான் உன் வழக்காளிகளோடு வழக்காடி உன் குடும்பத்தை மீட்டுக் கொள்ளுகிறேன். உன் வழக்காளிகளோடு நான் வழக்காடி உன் சந்ததியை மீட்டுக் கொள்ளுகிறேன். நீ எழும்பி யுத்தம் பண்ணு, நீ எழும்பி போராடு. மோசேயை போல உன் கரங்கள் தேவனுக்கு நேராக பர்வதத்தில் உயர்த்தப்பட்டே இருக்கட்டும். அல்லேலூயா. பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன், அவருடைய சுகமாய் தங்கி இருப்பான். நான் அவனை எந்நாளும் காப்பாற்றி அவன் எல்கைகளுக்குள்ளாய் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காத்திற்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்.
ஆமென். அவன் சிங்கத்தை போல தங்கி இருப்பான். ஆமென். அவன் புயத்தையும் உச்சம் தலையும் பீறி போடுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள். கர்த்தருடைய ஆவியானவரே, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை நடத்துகிறபடினால் கரங்களை தட்டி ஒரு விசை தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதர ஷகலர தனரபனதர ரிக்கபரபலப. எல்கைகள் விஸ்தாரமாக்கப்படுகிறது. சகோதரி, எழுதிக்கொள், எழுதி வைத்துக்கொள். கர்த்தர் உனக்கு சில வார்த்தைகளை தருகிறார். ஓ, எழுது, எழுது. கர்த்தர் செய்ய போகிறவைகளை சொல்லுகிறார். உன் எல்கைகளை விஸ்தாரமாக்குகிற, உன் எல்கைகளை விஸ்தாரமாக்குகிற. ரிக்கப ஷகலதரனர. நீ கால் மிதித்த சில தேசம், சில பூமி உனக்கு சொந்தமாக்கப்படுகிறது. நீ கால் மிதித்த சில ஸ்தலங்களை உனக்கு நான் சொந்தமாக்குகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ரகபா ரப்தல ரபல் பிரவுட் ஆரகத்தி ஆத்தனரோ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் நம்முடைய தேசங்களிலே பிரதேசங்களிலே ஆமென் கிரியை செய்து பாவத்திலும் சாபத்திலும் வலு சர்ப்பத்திற்கு அடிமையா இருக்கிறவர்கள் கர்த்தர் மீட்டெடுக்கிறபடியினாலே எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு விசை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஒரு எழுப்புதலின் தீ பற்றி எறியட்டும் ஆண்டவரே. ஒரு பின்மாரியின் அபிஷேகம் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். இங்கிலாந்து தேசத்தில் எழுப்புதலை உண்டு பண்ண அந்த ஜான் ஹைட்டு ஜெபித்தது போல ஆமென் தேசத்திற்காக 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்று விழுந்து கிடக்க தேவ சமூகத்தில் ஜெபிக்க போராட பிள்ளைகளுக்கு கிருபைகள் பலன் இயேசுவின் நாமத்தினால் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சத்தத்தை சபையிலும் தூரத்தில் ஆன்லைன் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ ஆவியானவர் பலமாக இடைப்பட்டு எந்தெந்த காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ பாருங்க. இந்த வார்த்தையை சொல்லும்போது என் இருதயத்தில் ஆவியானவர் நினைப்பட்டுகிற காரியம் போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்ன வார்த்தை தான், நீ என்னோடு தங்கியிரு. ஆமென். இந்த காரியத்தை உனக்கு நான் ஜெயமா முடித்து தருகிறேன். ஆமென். இந்த காரியத்தில் நான் உன்னை ஏமாற்றுகிறது இல்லை. நீ என் சமூகத்தில் தங்கியிரு, நான் நிச்சயமாய் செய்வேன் என்று கர்த்தர் தமது ஜீவனை கொண்டு ஆணையிட்டு கொடுக்கிறார். அவன் நீங்க என்ன பாரத்தோடு நீங்க இருந்தாலும் சரி, எந்த காரியத்தோடு நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தரோடு தங்கி இருப்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஆமே, ஜெபத்தில் தங்கி இருப்பதை தெரிந்து கொள்ளுங்க. ஆமே, சிங்கத்தை போல கெபியிலே தாபரத்தில் மறைந்திருந்து ஆமே உன் கெர்ச்சனையின் சத்தம் உன் சத்துருக்களுக்கு கேட்கட்டும். நீ தங்கி இருக்க நான் நிச்சயமா உன் வாழ்க்கையை மாற்றுவேன் என்று என் ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே, ஆமே. கர்த்தர் அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கு பதிலை கட்டளையிடுகிறபடினாலே கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவா. ஹல்லேலூயா. ரீகாபா ஷப்தல் பிரௌட ஹசியத்தின் ரிபலதரா ரிகமனப ரத்தனே ஹமனப ஷாரதனரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், glorify her. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிறது. ஆமென். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. ரிக்கபலவ சம்தராத ரகசியாத்தனரா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த உபவாச ஜெபத்தில் பலகீனத்தோடு வியாதியோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு மறையட்டும் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கு இந்த பெதஸ்தா குளம் கலக்கப்படுகிறது. கர்த்தர் தமது தூதனை அனுப்புகிறார். எப்பேற்பட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் சுகம் உண்டாகிறது. எல்லாரும் ஆவியானவருக்கு ஒரு விசை இடம் கொடுத்து ஆவியானவர் தருகிற சுகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். கரங்களை தட்டி கர்த்தர் உனக்கு தருகிற சுகத்தை, கரங்களை தட்டி தேவன் உனக்கு தருகிற சுகத்தை பலனையும் பெற்றுக்கொள் சகோதரா, பெற்றுக்கொள் சகோதரி. கர்த்தர் உன்னை நீடிய ஆயுசுள்ளவளா மாற்றுகிறார். பூரண ஆயுசை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஜீவனுக்கு எந்த சேதமும் வராது. உன் ஜீவனுக்கு எந்த சேதமும் வராது. மரண கண்ணிகள் நீங்கி போகிறது. மரணத்தின் நுகத்தடிகள் முறிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகதா ஷகலரனா. ஆமே, மருத்துவமனையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆமே, நம்மோடு கூட ஜெபத்தில் இருந்த அநேக பிள்ளைகள் மருத்துவமனையில் பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். ஆமீன். அவர்களை கர்த்தர் நினைத்தருளும்படியாக
கர்த்தர் எங்களுக்கு ஜீவனை தந்து சுகத்தை தந்து தீர்க்காயசை கட்டளையிட்டார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாக தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளை நினைத்தொருளி சௌக்கியப்படுத்தும்படியாக ஆமென். அவருடைய தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். பலவீனப்பட்டு கேன்சர் வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய தழும்புள்ள கரம் தொடுவதாக. கேன்சர் கிருமிகள் அழிந்து வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆமென். என்ன வியாதியாய் இருந்தாலும் கிட்னி பகுதி, ஹார்ட் பகுதி, லிவர் ஒவ்வொன்றிலும் தேவ வல்லமை இறங்கட்டும். குணமாக்குகிற தழும்புள்ள கரத்தின் வல்லமை தொடுவதாக. ஹல்லேலூயா. பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆணி வாய்ந்த கரம் அமரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதோ உச்சம் தலையில கர்த்தர் தமது கரத்தை வைக்கிறார். சுகமாக்கப்படுகிறாய். வியாதி நீங்கி சுகமாக்கப்படுகிறார். உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்று காண்கிற இந்த வியாதியை இனிமேல் நீ காணாதிருப்பாய். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே, இன்று பார்க்கிற இந்த வியாதி இனி பார்க்க கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். இன்று காண்கிற இந்த பிரச்சனை, இன்று காண்கிற இந்த போராட்டம், இந்த வியாதி இயேசுவின் நாமத்தினால திரும்ப வராதிருப்பதாக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளிப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். ரகதா ஷகலரணா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கடன் பாரத்தோடு பொருளாதார ரீதியில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலை ஆகிய வானத்தை திறக்கணும். வானத்தை திறக்கணும். இடங்கொள்ளாமற் போக மட்டுமாய் கர்த்தர் நிரப்பணும். ஆமென். நான் நீயும் அநேகருக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தரித்திரம் நீங்கி போகணும். தரித்திரம் நீங்கி போகணும். பாருங்க, இதில் இருக்கிற அநேகர் பெரிய பெரிய வீட்டில் நம்ம இருப்போம். ஆனால் ஒரு நல்ல வீடு இல்லாமல், ஒரு நல்ல இடம் இல்லாமல் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் நம்மோடு இணைந்து ஆராதித்து கொண்டு இருக்கிறார்கள். அம்மை கர்த்தர் அவருடைய சூழ்நிலைகளை மாற்றணும். தரித்திரங்களை நீக்கி போடணும். தரித்திரம் என்பது சாபம். தலைமுறை தலைமுறையாக கடனுக்குள்ளாகவும் தரித்திரத்துக்குள்ளாகவும் பிள்ளைகளை போட்டி வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழியணும். ஆமீன். ஆசீர்வாதங்களை, நன்மைகளை குடும்பத்திற்குள்ள வர விடாதபடி கடனாளியாவே வைத்துக் கொண்டிருக்கிற அந்த சாபம், சத்துருவின் அடிமைத்தனம் இன்னைக்கு முறிக்கப்படுகிறது. இன்றைக்கு முறிக்கப்படுகிறது. இப்பொழுதே முறிக்கப்படுகிறது. கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். தரித்திரத்திற்கு முடிவுண்டாகிறது. சகோதரி, நீ பணத்திற்காக அலைந்து திரிகிற சூழ்நிலைக்கு முடிவுண்டாகிறது. கர்த்தர் உன் கரங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உன் பொருளாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் நிலைமையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுகிறார். ஆமென் ஆமென். கர்த்தர் அப்படியே செய்கிறபடியா கரங்களை தட்டி ஒரு விசை ஸ்தோத்திரிப்போம். ரீகா பாபா ஷகலத ரகசியாத்தனரா. ஆமென். இந்த ஊழியத்தை கர்த்தர் பழுகி பெருக பண்ணும்படியாக, இந்த ஊழியத்தில் கர்த்தர் அநேக ஆயிரம் ஆத்துமாக்களை பெருக பண்ணும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. 4 திசைகளில் அந்த ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. நீ மேற்கிலும் வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்னீரே. ஊழியம் இடம் கொண்டு பெருகுவதாக, சபை இடம் கொண்டு பெருகுவதாக, ஆத்துமாக்கள் இடம் கொண்டு பெருகுவார்களாக. ஹல்லேலூயா. உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. இந்த தேசம் உமக்கு சொந்தமாக்கப்படட்டும். இந்த தேசம் உமக்கு சொந்தமாக்கப்படட்டும். ஆமென். ஜனங்கள் சத்துருவின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவர் அப்படியே செய்கிறபடினாலே கரங்களை தட்டி ஒரு விசை தேவனை ஸ்தோத்திரிப்போம். Thank you Lord. Thank you Jesus. கர்த்தர் கிருபையாய் இந்த இடத்திலே கொண்டு வந்தார். அவர் ஆராதிக்க இரக்கம் பாராட்டினார். கர்த்தர் தந்த நல்ல பாக்கியத்திற்காக கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. தொடர்ந்து எங்களோடு கூட நீ செயல்படுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஆமென். இந்த நாள் நீ கூட்டி சேர்த்த உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். என்ன ஜெப விண்ணப்பங்களை சுமந்து கொண்டு வந்தார்களோ அவைகளெல்லாம் அற்புதங்களாக்கப்படுவதாக. கர்த்தர் என்னென்ன செய்தார் என்று உங்களுடைய வாழ்க்கையில சொல்லப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரே சாட்சிகளாய் மாற்றப்படட்டும் ஐயா. ஜெபித்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாம் சாட்சிகளாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. பொருத்தனையோடு ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்களை எல்லாம் ஆமென் பொருத்தனையை நிறைவேற்றும்படியாக சாட்சிகளாய் மாற்றப்படட்டும். ஆமென். தூரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக.
தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பிள்ளைகள் ஒரு மாற்றத்தை காண்பார்களாக. இன்னும் அதிகமாக நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க ஜெபிக்க கத்த கிருபைகளை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆமே, ஒரு நல்ல ஜெப ஆவி, வைராக்கியத்தின் ஆவியானவர் இவர்களை நெருக்கி ஏவும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய மகிமையான பாதத்தில் தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமே, நீர்தாமே நடத்தி ஆசீர்வதிப்பீராக. நீர் பெருக நாங்கள் சிறுகமுடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம் ஐயா. இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.